நீங்கள் சிறு வயதிலேயே டாக்டர் கலைஞர் மீதும் அந்த இயக்கத்தின் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்ட நபர். எப்போ முதல் முதலாக கலைஞரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரசேகர் கிடைச்சது? நம்ம ஊரில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் அங்கே வருவார் தலைவர். அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்க்குறது, தூரத்துலேருந்து பார்க்குறது, கலைஞருடைய பேச்சை கேட்குறது, குரல் கேட்குறது, அவருடைய ஸ்பீச்சை கேட்குறது அப்படி இருந்தது. ஆனால் அடிப்படையில் நான் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில், நான் பள்ளியில் 6வது 7வது படிக்கும்போது என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் பெரியார் மன்றம் வைத்து படிப்பகம் வைத்து இருக்கார். அங்கே விடுதலை, இந்த பத்திரிகைகள்லாம் நான் அங்கே படிப்பேன், பகுத்தறிவு சம்மந்தப்பட்ட பத்திரிகைலாம். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த மொழிப்பற்று அதிகமாக இருந்ததுனால, மொழிப்பற்றுன்னு போகும்போது திராவிட இயக்கம், அதுக்கப்புறம் இந்த அண்ணா, கலைஞர், ஆசை தம்பி, சிபி சிட்டர்ஸ், இப்படி எழுத்தாளர் இதெல்லாம் போய் இப்படியே வந்தோடனே அதுக்குள்ளே அப்படியே போய் கலைஞர் அவர்களுடைய கதை வசனங்களோட மனப்பாடம் பண்ணி பேசுகிறது. அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி சென்னை வந்தது. அதுக்கப்புறம் நாடகங்களில் போய் அதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரனாக இருந்தேன். அப்புறம் நான் சினிமாவில் நடித்து படங்கள்லாம் வெற்றி அடைஞ்ச போது எந்த கலைஞரை தூரம் இருந்து பார்த்து ரசித்தனோ அந்த கலைஞரோட வீட்டில் இருந்து எனக்கு கோபாலபுரத்து வந்து அழைப்பு வருகிறார். கலைஞர் உங்களை பார்க்கணுன்றாங்க. ஒரே குஷி, ஒரே சந்தோஷத்தில் அப்போ தான் பக்கத்தில் பார்க்குறேன், மிக நெருக்கமாக தலைவர் கலைஞரை வந்து பார்க்குறேன். உட்காந்து பேசும்போது பார்த்துட்டு, வாங்க சந்துரு, உங்களோட படங்கள்லாம் பார்த்தேன், வரிசையாக படம் சொல்கிறாரு. பாலைவனச்சோலை, சுமை, சிவப்பு மல்லி, பட்டம் பறக்குது, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தேன். நல்லா நடிக்கிறீங்க. சிவாஜிக்கு அப்புறம் எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு அப்புறம் நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகர் சினிமா இண்டஸ்ட்ரி கிடச்சிருங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை. எவ்வளோ பெரிய தலைவர், மனோகரா வசனத்தையும் பராசக்தி வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி மைக் செட்டில் பேசி கீசியெல்லாம் வந்து இன்றைக்கி அவரே வந்து அவர் வாயால் சிவாஜிக்கு அப்புறம் எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ சொன்னார், இந்த மாதிரி தூக்கு மேடை நாடகத்தை சினிமாவை எடுக்கலான் இருக்கேன், அதில் நீங்கள் நடிக்கணும். ஆனால் என் படத்தை நடித்தா உங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு வரும், அதனால் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லுங்கள். நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால வேறு யாரும் அந்த படத்தில் நடிக்க முடியாது, நீங்கள் நடித்தா அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னாரு. மகிழ்ச்சியோடு வந்துட்டேன். வந்து வீட்டுக்கு வந்து என் நண்பர்கள்ட்ட நான் எல்லாம் வீட்டில் சொன்னேன், ஒரே சந்தோஷம், ஒரே குஷி. அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு. நான் எதிர்ப்பு வரும், நீ ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுன்ட்டார். நான் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக படங்கள் ஆண்டுதோறும் அதிக படங்கள் நடிக்கிற லிஸ்ட்டில் என் பேர் வரும். வருஷத்துக்கு 16 படம் 18 படம் 20 இந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் 2 நாளில் போயிட்டேன். என்ன சந்திரசேகர், என்ன முடிவு பண்ணிட்டேன், நடிக்கிறேன். அப்போ வந்து உறுதியாக சொல்லிட்டேன், நல்ல யோசனை உறுதியாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டேன். வெளியே வந்தோன்னே பத்திரிக்கைக்கு செய்திகள் வந்துருச்சு. அப்போ என் கையில் 22 படம் இருக்குது, கமிட் ஆகியிருக்கேன். 22 படங்கள் கமிட் ஆகி இருக்குது. 2 கொஞ்சம் படம் ஷூட்டிங் நடந்திருக்கு, கொஞ்சம் எப்படி இருக்குது. வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கும் சார். ஒரு வாரம் கழித்து ஷெட்யூல் பிரகாரம் வர வேண்டிய ஷூட்டிங் வரல. ஏன்னா நான் கேட்டால் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா டோட்டலாகவே அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை கூட திருப்பி வாங்கல. படங்கள்லாம் வேறு ஆர்டிஸ்ட்டு புக் பண்ணுறாங்க. அவர் சொன்னது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரிய சிக்கலாகிடுச்சு. ஆமாம். அப்போ சொன்னார், நான் தான் சொன்னேன்ல உனக்கு எதிர்ப்பு வரும்னு சொன்னேன்ல. சார், நான் அடிப்படையில் சினிமா நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி திமுககாரன், சினிமா நடிகன் ஆகி, அதனால் வந்து நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துருவேன் சார் சொல்லிட்டு வெளியே அவர் தலைவர்கிட்ட பேசி வெளியே வந்தேன்னு சொன்னேன். நான் அடிப்படையில் திமுக காரனுக்கு ஆன பிறகு தான் நடிகன் ஆனேன். அதனால் வந்து இதில் நடிப்பதற்கு எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தான். இதனால் வர இழப்பை சந்திப்பேன்னு சொல்லிட்டு தான் தூக்கு மேடை படம் நடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டு காலம் படமே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் படமில்லை, 2 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஊமை விழிகள் அந்த மாதிரி படங்கள் வந்து முதல் வசந்தம் அப்படி படங்கள் தான் 2வது இது தொடர்ந்து. ஆமாம், 2வது தொடர்ந்து. கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் முன்னாடியே நடித்து காட்டக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கிடைக்கல உங்களை தவிர. எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? அவரை நான் ரொம்ப அப்படியே கூர்மையாக நேசித்து பார்க்கறது, அப்படியே உள்வாங்கிறது. அதனால் வந்து ஏதாவது ஒரு மாநாட்டில் நாடகம் போடலான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்பா உங்களுடைய வாழ்க்கையவே அப்படியே வந்து நாடகமாக போடலாமா அப்படின்னு. உங்கள் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை எடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் சுருக்கி போடலாம், பண்ணிடுவியா அப்படின்னாரு. பண்ணிடுவோம்ப்பா, இப்போ வரைக்கும் இருக்கிறத சேர்ந்து பண்ணுவோம்ப்பா அப்படின்னாரு. எது வரைக்கும் அப்படின்னாரு,
இப்போ இருக்கிற நீங்கள் இந்த 84 வயதில் இருக்கிற இது வரைக்கும் சேர்த்து பண்ணலாம், இதான் நீ பண்ண முடியுமான்னாரு. நான் ஒரு தவம் மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும். அதனால் நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இன்சிடென்ட்னு சொல்லிவிட்டு 25 வயது இளைஞர், 45 வயது இளைஞர், 60 வயது இளைஞர், 84 வயது கலைஞர், இது எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி நல்லா ரிஹர்சல் பண்ணி நான் சொல்லிட்டேன். மாநாட்டில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக நாடகத்தை பாருங்கள், கலைஞர் ரங்கத்தில் நாடகத்தை போட்டு காட்டுறேன், உங்களுக்கு திருப்தி இருந்தால் அதுக்கடுத்து நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி போடலாம் சொல்லிட்டு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நாடகத்தை இந்த மஞ்சள் துண்டு தலைவர் இந்த இது வரைக்கும் எடுத்து அது அப்போ கூட எனக்கு காஸ்டியூம்லாம் தச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். கண்ணாடி கிடைக்கல, அதே மாதிரி கண்ணாடி கிடைக்கல. நான் சொன்னேன், அப்போ எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், கண்ணாடி அதே இது கிடைக்கல அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டாரு. இவனுக்கு சந்துருக்கு ஒரு கண்ணாடி எடுத்து கொடு அப்படின்னாரு. அவர் போட்டிருந்தவர் இன்னும் அந்த கண்ணாடி பத்திரமா வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடியில் அவரோட கண்ணாடி, இந்த கண்ணாடி ஒரு பவர், இந்த கண்ணாடி லென்ஸ் பவர் இருக்கும், அதை மட்டும் மாற்றிட்டு ப்ளைன் கிளாஸ் போட்டு நடித்தேன். அந்த கண்ணாடி நம்ம பத்திரம் வச்சுருக்கேன். நாடகம் பார்த்தா அவரோட பழைய நினைவுகளை கொண்டு வர்ற மாதிரி மூக்கா முத்துவோட அம்மா இறக்கும்போது, பத்மாவதி அம்மா இறக்கும்போது அவர் மீட்டிங் போயிட்டு சாகும் தருவாயில் பக்கத்தில் இல்லாமல் போயிடுவார் மீட்டிங் பண்ணனால. அந்த காட்சியெல்லாம் அப்படியே கண்ணாடி எடுத்துகிட்டு கண் கலங்கி அழுதார். அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது பிரமாவதி சுந்தரி, நீ இதை நாடகமாக போடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாநாட்டில் அந்த நாடகத்தை போட்டு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். அது அவர் கையில் ரொம்ப நாள் எங்கே இருக்கிற கெட்டப் ஃபோட்டோஸும் கையிலே வச்சுருந்தார் தலைவர். வச்சுருந்து ஒரு நாள் கவிப்பரசு வைரமுத்துட்ட இது யார் தெரியுதா அப்படின்னா அப்படி டக்குன்னு காமிச்சா நீங்கள் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு, நல்லா பாருங்கள். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன அந்த அளவுக்கு என்ன சொல்லுவார், நீ விக்கையை வச்சுட்டு வரலாமே சந்துரு, எப்பயுமே நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ இது சரி வந்துருச்சு, அப்படி ஏதாவது இருக்கிறதுனால பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. கலைஞருடைய பல்வேறு காலகட்டத்தை இந்த நாடகத்தில் நீங்கள் கொண்டாந்தீங்க. இந்த காலகட்டத்தில் கலைஞருடைய வாய்ஸ் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பதிவு பண்ணீங்க? அதில் ஒரு பகுதியை பேசி காட்ட முடியுமா டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு? அதாவது அந்த இது வேறு மாதிரி இருக்கும், இளமையான குரல் வேறு மாதிரி இருக்கும். இளமையான குரல் எப்படி இருக்கும்னா, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைத்திருக்க வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழறங்கும் தன்மையின் தலைகாட்டா மானத்தில் உறைவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாயுதனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிடைவுறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய் ஆன்மாவான நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றார். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்திலே என்றார். மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி அக்கணமே தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு கடவும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றார். முதுகிலே என்றான். கிழவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனர் முழவு ஒலித்த தீக்கை நோக்கி முடிக்கிறாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்வை காட்டி சாய்ந்து கிடந்தான் சாகாத என் கண்ணாளன் அவனுக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டிச்சுவருக்கும் கீழாக வீழ்ந்துபட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கே வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானமென்றே முழக்கும் மாட்டானுக்கு மண்டியிட்டு வாடுகின்ற மானமற்ற வம்சமானி ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு தொடுத்தேன் வடிவேல் வளர்த்தேன் தின்று கொளுத்து திமிர்வாய்ந்த தோள்கிடங்கே அந்தோ பகைவனுக்கு வேலும் இப்படி போகும் சொல்கிறேன். இது இளமையில் அது. அப்புறம் நீங்கள் 84 இந்த வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதனோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்னால் அப்படியே பார்த்துட்ருப்பேன், நெருக்கமாக பார்க்குறோம்ல. இப்போ இது மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், தலைவர் என்றால் அப்படியே இருக்கணும். உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது சாதாரணமாக தானே பேசுவார். அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ இந்த விஷயம் அப்படின்வார். ஆமாம் இல்லாட்டி ஃபோனில் பேசுவோம், ஹலோ எப்படிங்க சந்திர நாளைக்கு வரணையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி
அப்படியே பார்க்குறோம் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னால. நல்லா கிராஸ் பண்ணியிருக்கீங்க மாடலேஷனை. கவுண்டமணி செந்திலோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். கவுண்டமணி செந்தில் எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நட்பு. நாடகத்தை நடிச்சுட்டு இருந்த நாடகத்தில் நடிக்கிற காலத்துலேருந்து எனக்கு கவுண்டமணியாக செந்திலையும் நல்லா தெரியும். சிறந்த கவுண்டமணி ஒரு அற்புதமான நடிகர். செந்தில் ஒரு சிறந்த மனிதர், பண்புமிக்க ஒரு ரொம்ப பாசமான ஆள், யதார்த்தவாதி. கவுண்டமணி வந்து படத்தில் தானே காமெடி, பெரிய ஹீரோ வில்லன் கேரக்டர் ரோலு நமக்கு தெரியல சார். புதிய வரப்பில் எல்லாம் அதை கொடுத்த பிரபா அது இதை விட அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார். இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம படம் நீங்கள் பண்ண படம் கூட நம்ம நடிச்ச பெரிய தம்பி நான் பண்ணால் கவுண்டர் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய நடிகர். நாடகத்தில் வந்து அவர் வந்து காமெடின்றதை விட சீரியஸ் கேரக்டர்லாம் தூள் கிளப்புவார். அப்படியா? பேத்தா சீதாஸில் பிரமாதம் பண்ணுவார். பிரமாதமான நடிகர், நல்ல அற்புதமான நடிகர். எல்லா பாத்திரங்களையும் ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர். அதில் கரகாட்டக்காரனில் வீரப்பனோட காமெடி எங்கேயோ போயிடுச்சு. காமெடியை வச்சு ரெண்டு பேருமே யதார்த்தமான ஒரு அது மாதிரி எனக்கு இந்த கவுண்டமணி நீங்கள் செந்தில்னா நாகேஷ் சார் வந்து ரொம்ப வருது எனக்கு. தமிழகத்தின் சிறந்த நடிகர் இல்லை சார், இந்தியாவுடைய சிறந்த நடிகர், உலக நடிகர் சார். நாட் அவுட். உலக நடிகர் நாகேஷ். அவருக்கு இந்திய திரைத்துறை அவனும் வந்து வருத்தப்படணும், வெக்கப்படணும். அவருக்கு விருது கிடைக்கல, ஒரு கௌரவம் கொடுக்கல, ஒரு பத்மஸ்ரீ கொடுக்கல, ஒரு தேசிய விருது கொடுக்கல. என்ன இது எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு, உலக நடிகர் அவர். நாட் அவுட். அதில் எனக்கு என்ன பெருமைன்னா எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்கேன். தலைவர் கலைஞர் நாளில் வந்து நல்ல தமிழில் நாகேஷ் பார்க்குறப்பெல்லாம் டேய் சந்துரு குட் ஆர்டிஸ்ட், அருமையானது அப்படின்னு கண்ணையே பார்த்து சிரிப்பார். எனக்கு கண் கலைக்கிறேன். எப்படி என்னப்பா சொல்கிறீங்க, நீ ஒரு நல்ல நடிகண்டா அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் சங்கங்கெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவார். ஒரு நாள் அவர் இறப்பதற்கு ஒரு மாதம் முன்னாடி அந்த சிக்னல், அந்த நம்ம அபிராமபுரம் அந்த ராஜாநாமலம் சிக்னல், என் வண்டி நிற்கிது, நானும் என் குடும்பத்தோடு நிற்கிறேன், அவர் வண்டி நிற்கிது. சிக்னலை பார்க்குறாரு. ஏன்டா வரமாட்டியா, வீட்டுக்கு வரமாட்டியா, வா அப்படின்றாரு. எங்கள் ஒய்ஃபு பசங்களுக்கெல்லாம் எத்தனை படங்கள் பார்த்துருக்காங்க. நாகேஷை ரசிக்காதவங்க யார் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் இப்போ பயங்கர சந்தோஷம். ஆனால் அவருடைய இழப்பு, நான் வீட்டுக்கு போக முடியல. அது மாதிரி நிறைய நண்பர்கள் சார். அதே மாதிரி விசு சார் வந்து சம்சாரம் ஒரு வித்தியாசமான படம். மின்சாரம், அவள் சுமங்கலி தான், புயல் கடந்த வரிசையாக நிறையா படம் பண்ணியிருக்கேன். முதல் சண்டை தான். முதல்ல கிருஷ்ணு வர்றாரு, வந்து சார் இந்த மாதிரி வந்து தெரியுமில்ல நான் கிருஷ்ணோ விசு தெரியும் சார், தெரியும், நீங்கள் நடிக்கணும், எங்கள் படத்தை நடிக்கணும். என்ன கேரக்டர் சொல்லுங்கள். கேரக்டர் என்ன தெரியுமில்ல, நாங்கள் எங்கள் யூனிட்டில் கேரக்டர் சொல்ல மாட்டோம். சொல்லலைன்னா நான் நடிக்க மாட்டேன் சார், எனக்கு தெரியணுமே என்னென்னு. ஆனால் ஒரு ஊழியை சொல்கிறேன், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஓகே சொன்னதுக்கப்புறம் மொத்த ஸ்கிரிப்ட் உங்கள் கையில் கொடுப்பேன். நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்க இமேஜுக்கு இன்னும் கூட்டி தான் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் சார் உத்தரவாதம் கொடுக்குறேன் சார். இதை அண்ணா சொன்னார்னு இவ்வளோ சொல்லிட்டீங்களா சார், நடிக்கிறேன் சார் அப்படின்னு. அவரோட படத்தில் பூரா சார் ஒரு கம்பீரமான, ஒரு ஆண்மை மிக்க, ஒரு உண்மையுள்ள ஒரு கேரக்டர் தான் எனக்கு கொடுப்பாரு விசு சார். நீங்கள் மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி போட்டு வந்து ஒரு பாட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாடிட்டு வருவார்ல, எல்லாரையும் திமுறா பேசுவார். கமலா காமேஷ்ட அப்படி பேசுவார், ரகுவரன்ட்ட லக்ஷ்மிட்ட எல்லாத்துலையும். என்னை பார்த்து நான் போதிலையும் காலில் விடுறமா ஒரு ஷாட் எடுத்தார் அப்படின்னு பயந்து. அப்புறம் கூப்பிட்டு சந்திர எதுக்கு திரும்ப பண்ணேன், நீ ஒரு கம்பீரமானவன், இந்த வீட்டில் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவன், உண்மையானவன். ஒரு இடத்துல கூட வரான், ஏன்னா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிறோம், நீ எவ்வளோ கொடுப்ப அப்படின்றப்ப நான் என்ன பங்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்களாப்பா, நான் அதுக்காக நான் லோனுங்கெல்லாம் போட்டுருவேன். ஏன்ப்பா நீ தங்கச்சிக்காக சார், இல்லைப்பா அப்பாவோட பங்கெல்லாம் நான் பாதி எடுத்துக்க நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் டயலாக்கு எனக்குன்னே வைப்பார். ரொம்ப அந்த மாதிரி ஒரு எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாகேஷ் மாதிரி எனக்கு அது ஒரு இழப்பு வந்துடக்கூடாதுன்ட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் பார்த்தீங்களா, திடீர்னு தோணுச்சு சார் எனக்கு அவர் போய் பார்க்கணும். நாளைக்கு வரேன் வச்சு சார், நாளைக்கு வரேன். என்ன பிடிக்கும் உங்களுக்கு, வத்த குழம்பு வீட்டில் எதுவும் செஞ்சு தரேன், ஒன்றும் வேணாம் சந்திரு, நீங்கள் வாங்க பேசிக்குவா அப்படின்னாரு. போனேன், போய் ஒரு நாள் பூரா உட்காந்து அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அதாவது 2 நாள் 3 நாள் டயாலிசிஸ் ஆயிடுச்சு. 3 நாள் வியாழன் சனி திங்கள் அப்படி ஒரு 3 நாள்னா 3 நாள் இல்லை 7 நாள் இல்லை சார், இந்த இவ்வளோ நாள் நான் இருப்பேன் பேசுவேன்னாரு. நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தார். ஒரே அரட்டை அடிச்சுட்டு அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது நான் போயிட்டு வந்து ஒரு 10-15 நாளில் எனக்கு என்னமோ தோணுச்சு, பார்த்துட்டு வந்தேன். 10 நாள் ஆரம்பித்தார்.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து சந்தித்தது ஒரு பயங்கர மனநிறைவு. அதே மாதிரி நகைச்சுவை நடிகரில் வந்து இன்னும் 2 பேர் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள். ஒன்று எஸ்எஸ் சந்திரன், இன்னொன்று ஜனகராஜ். ஜனாவும் நானும் டைரக்டரோட படங்களில் ஒன்றா சேர்ந்து பண்ணது, ஒன்றா சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனை வந்து அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது. திடீர்னு எந்த நேரம் என்ன சொல்ல முடியாது ஜனகராஜா. ஆனால் நான் என்கிட்ட ரொம்ப கட்டுப்பட்டு நல்லா இருப்பான், ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். அவனை நான் கண்ட்ரோலாக கொண்டு போவேன். மணிவண்ணன் படத்தில் நடிக்கிறான். இங்கேயும் ஒரு கொஞ்சம் டைமில் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்தான். அப்போ கண்ட்ரோல் நடிக்க வைக்க முடியல. அப்போ மணிவண்ணன் என்கிட்ட டைலாக்லாம் சொல்லிடுவாப்புல, ஜனா பேச வேண்டிய டைலாக்லாம். நான் கேமரா பக்கத்து வந்துடுவேன். டேய் ஜனா பண்ணணும்ல, இது என்ன இப்போ? ஆமாம் பண்ணிவிட ஆண்டவனே, என்னடா சொல்கிறான், என்னடா கோபமும். அதுக்கு அடுத்து நான் சொல்கிற டைலாக்கு நான் எக்ஸ்ப்ரெஷன் மாற்றி சோகமாக அழுகிற மாதிரி பண்ணும்போது அதே தான் அழுதுகிட்டே பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு அப்படியே கோபமாக வந்து பேச வேண்டிய கோபமாக பேச அழகாக பேசுவான். அப்படியே சோகமாக அழுகிறது, சோகம் முடிச்சுட்டு சுருப்பாக கரெக்டாக பண்ணுறது பயங்கரம் சிரிப்பான். இந்த மாதிரி டைமில் கூட நான் சொன்னதை கேட்டுக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரன் ஜனகராஜ். எஸ்எஸ் சந்திரா நட்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பக்கத்து வீடு சுண்ணமேடில் பக்கத்து வீடு 11 ஸ்ட்ரீட்டில், அதில் எல்லாருமே நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அரசியல் பயணத்தில் வந்து அவர் வேறு ஒரு பக்கம் போயிட்டார், நான் வேறு பக்கம் போயிட்டேன். அப்படியான காலங்கள். மணிவண்ணன்னா கிராஃப்ட் மேன். அப்போ ஒரு செதுக்கிய தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிலை, சிற்பியை சிலையான மாதிரி தான் ஒரு அற்புதமான மனிதன். ஆனால் அவன் படைப்புக்கு எவ்வளோ அக்கறை செலுத்தினானோ அவ்வளோ தூரம் குடும்பத்துக்கு செலுத்துறன்றது. அது எனக்கு இந்த முறைக்கும் அது ஒரு பெரிய நெருடல். என்ன இவ்வளோ ஷார்ப்பாக வந்து அப்படியே இருப்பான், அப்படியே வந்து படிக்கிறதுலேருந்து அந்த ஆற்றல், அதுவும் அந்த ஒரு வரியில் இருக்கும் சார் அந்த தத்துவம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட புக்ஸில் நிறைய புக்ஸை நான் வச்சுருக்கேன். தேதி வாரம் வாங்கின புக்கில் மணிவண்ணன் அப்படின்னு எழுதி அந்த தேதி போட்டிருப்பாப்புல. அப்புறம் அவனோட குறிப்புகளோட அந்த புத்தகம் இருக்குது. ஒரு வரியை படிக்க முடியல நமக்கு. ஒரு வரியை படிச்சுட்டு 1 மணி நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை வந்து அவன் அப்படியே படித்து அதுக்கு குறிப்பு எழுதி வச்சுருக்கான். குறிப்பு எழுதி வச்சுருக்கான். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாதுகாக்கப்படணும், இல்லாட்டி அவர்களை பாதுகாத்துக்கொள்ளணும். அதாவது சினிமா உலகத்துக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியவங்க இவங்க உடல்நலத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து சினிமாவுக்கு நல்லது. அதை வந்து யோசிக்கணும். இது மாதிரி அன்றைய காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி உண்மைதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்லாம் எப்படி இருந்த ஒரு பட்டுக்கோட்டை ராஜா தேசிங்கு போர்க்களத்தில் எப்படி இறந்து கிடந்தான்னு எழுதியிருப்பார். ராஜா தேசிங்கு போர்க்களத்தில் தங்க தூண் குங்குமச்சேற்றில் சாய்ந்து கிடந்தது போல் தேசிங்கு கிடந்தான். என்ன கற்பனை! தங்கத்தூண் குங்குமச்சேற்றில் சாய்ந்து கிடந்தது போல் கிடந்தான். அப்போ தான் கலைஞர் எழுதினார் பட்டுக்கோட்டை இறந்தோன்னே, பட்டுக்கோட்டை சாயவில்லை பாட்டுக்கோட்டை சாய்ந்து விட்டது. எல்லாருமே உடலை பாகத்துக்காமல் விட்டாங்க சார். உடுமலை நாராயணகவி இருக்கார்ல, அவர் உடுமலைப்பேட்டை. இது யாருன்னா ஜீவபாரதி மணிவண்ணன் அசிஸ்டன்ட் இருந்தாப்புல அவர் சொன்ன அந்த விஷயம் அருமையான விஷயம். இதை சொன்னாராம் உடுமலை. இவர் உடுமலைப்பேட்டை, அவர் பட்டுக்கோட்டை. அப்போ நான் வந்து இப்போ சுயமரியாதை கருத்துக்கள் மட்டும்தான் சொன்னேன். பட்டுக்கோட்டை வந்து பொது உடைமை வரைக்கும் போயிட்டாரு. அதனால் நான் பேட்டை, அவன் கோட்டை. ஸோ இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் வந்து அந்த அவர்களில் வந்து எந்த வகையான குறைவில்லாதவன் சார் மணிவண்ணன். பாடல்கள் அவங்க அப்படின்னா ஒரு இயக்கத்தில் ஒரு பெரிய சிந்தனையாளன். இன்றைக்கி இருக்குது எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இயக்குநர்களில் இப்படி பொது உடைமை சிந்தனையோடு சுதந்திர சிந்தனையோடு அதை கலந்து தன்னோட க்ரியேட்டிவிட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து மணிவண்ணன் வந்து பயங்கர இன்றைக்கி இருந்தானா ஒருவேளை பொது வாழ்க்கையில் கூட ஒரு உயர்ந்த இடத்த வந்து பிடிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் என்னென்னா இப்போ அப்படியே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூத்தாடி கிழக்க பார்க்குறான் கூலிக்காரன் மேற்க பார்க்குறான். அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் இப்போ இல்லை, அந்த காலத்தில் கூத்து நடக்கும் பாருங்க, விடிய கூத்து நடக்கும். அப்போ டயர்டாகி எப்படா விடிஞ்சால் தானே கூத்தை நிறுத்துவான். அதனால் கூத்தாடி கிழக்கே பார்ப்பானா. கூலிக்காரன் பகல் பூரா வேலை செஞ்சு எப்போ சன்செட் ஆகும். அதனால் கூத்தாடி கிழக்க பார்க்குறான், கூலிக்காரன் மேற்க பார்க்குறான்வான். ஸோ அப்படி அவங்க திசை எந்த திசை வழியாக என்ன வேலை நமக்கு கிடைக்குதோ அந்த வழியாக போகிற எந்த காலத்துலையும் அதுதான். ஆனால் அதுக்குள்ளே மணிவண்ணன் இப்படி தேடணுன்ற அவசியம் இல்லை. அது ஒரு சினிமாவுக்கு பயன் இல்லை. ஆனால் அது செய்தார்கள்.
ஆனால் அப்படிப்பட்டவருக்கு வெற்றி ஓரளவுக்கு வெற்றி கிடைத்து சாதிக்காத ஆள் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் சினிமாவில் ஜெயிக்கும்போது ஜெயிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன் சார். அதெல்லாம் ரொம்ப ஜீரணிக்கவே முடியல. ஆக வெற்றி என்பது சினிமாவில் மட்டும் இல்லை, பொது வாழ்க்கையிலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து திறமை இல்லாதவன் எங்கேயோ போய் நிற்பான். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பன் எனக்கு, அவன் அந்த துறையில் வந்து புகழ் பெற்றவன் தான். ஒரு நாள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். சும்மா நின்று அப்படியே நின்றுட்டு பக்கத்தில் போய் கேட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்று அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தார். கிரியேட்டர் அவர். ஏன்னா பாட்டு ரொம்ப பிடிக்குமா? என்னன்னா கவிஞர் கண்ணதாசனோட பாட்டு. எப்படி பாட்டு, என்ன பாட்டு? காதல் என்ன அது அப்படின்னா என்னவா அப்படின்னா, இல்லை தன்னுடைய காதலியை 8 அடுக்கு 8வது மாடியில் விட்டுட்டு ஓடி போயிட்டான் லவரை அப்படின்றது அப்படின்னு நொந்துட்டேன் நான். அவனும் வெற்றியை செஞ்சுருக்கான். நான் என்னால் வாய் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறேன், 8th ஃப்ளோரில் விட்டுட்டு லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டானா? இல்லை, அது இல்லையா, 8 அடுக்கு மாடி என்சான் உடம்புல 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்து என் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினேன். 8th ஃப்ளோரில் விட்டுட்டு ஓடி போயிட்டான். லிஃப்ட்டை திறக்காம போயிட்ட மாதிரி. அவனுக்கும் இந்த சினிமா வெற்றியை கொடுத்துருக்கிறது. அதனால் வந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மணிவண்ணன் அவங்கெல்லாம் வந்து இழப்பு இன்னும் கொஞ்சம் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துருக்கணும். பார்த்து தானே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் செய்தவன், அவன் தன்னை வந்து பாதுகாக்காமல் போயிட்டானே அப்படின்றது அது ஒரு வருத்தம். சந்திரசேகர செதுக்கி இதில் யார் யாருக்கு பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணிவண்ணன் மாதிரி என்னுடைய நண்பர்கள், புத்தகமும் நண்பர்களும், காலம் சொல்லிக் கொடுத்த பாடமும், 3மே எனக்கு பிச்சை எடுத்து பிடிச்சி. நான் ரொம்ப ரா மெட்டீரியல் சார், ரொம்ப யதார்த்தமானவன். ரொம்ப அப்படியே வந்தேன், ஊர்லேருந்து புறப்பட்டு வந்து அப்படியே வந்தேன். இன்னமும் வந்து இவ்வளவு அனுபவம் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் இன்னமும் அந்த அந்த ஒரிஜினலாக ஒரு தருமான் பாருங்க, அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். அவன் எப்போ வேணாலும் வெளியே வருவான். அதனாலேயே பல இழப்புகள். ஆனால் அவன் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கான் பாருங்க, சந்திரசேகர்னு ஒருத்தன். அதுதான் எனக்கு நிறைவை தருகிறது. அதனால் இழப்புகள் கிடைச்சா கூட அது எனக்கு நிறைவை தருகிறது. இவ்வளவு நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்ச உணர்வுபூர்வமாக சொன்னேன்னா, பட்ட பாடம், அனுபவம், நட்பு, புத்தகம், இதெல்லாம் வந்து என்னை கிடைச்சிருக்க விஷயங்கள். இதை தாண்டி வந்து இன்னமும் அவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறான். அதனால் அப்படியே அது நம்ம 60 தாண்டியாச்சு, 60 வயது தாண்டினால் கூட அப்படியே இருக்கிறதுனால அவன் பாதுகாப்பாகவே இருக்கட்டும். அவனுக்கு ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே அவன் இருக்கான். டே நீ இன்னும் இவ்வளோ தூரம் இருந்துட்டேல, இன்னும் நீ இருக்க வேண்டும். இவ்வளோ தூரம் பார்த்து நம்ம வந்து இழப்புகளை சந்திச்சாச்சு. அந்த ஒரிஜினாலிட்டி ஒரு சந்திச்ச டே நீ பத்திரமா இருறான். அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஊர்லேருந்து அவன் அந்த மனத்தோடு, அந்த இயற்கை மனத்தோட, கிராமிய மனத்தோட, மண்ணின் மனத்தோட அவன் இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.